திமுக காங்கிரஸ் கூட்டணி 100% உறுதியாகிவிட்டது. எப்ப உறுதியாகன்னு கேக்குறேன். கொள்கை கூட்டணியா நாங்க எல்லாம் ஒன்னாதான் இருக்கோம், எங்க பிரிஞ்சோம்? இன்னைக்கு சொல்றேன், திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாகிவிட்டது. தொகுதி பங்கீடு நம்பர்ஸ் அதிகாரப்பூர்வமாக இன்னும் சில மணி துளிகளில் வரும். நேத்து 2 கட்சி திமுக ஆதரவு கொடுத்திருக்கு, இன்னைக்கு ஆம் ஆத்மி ஆதரவு கொடுத்திருக்கு. தொடர்ந்து திமுக பக்கம் சாய்கிற கட்சிகளின் எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே போகிறது. இதை அவர்களால் ஏத்துக்க முடியல. தோல்வி பயம் கண்ணில் தெரியுது. எதிரில் பாக்குறாங்க, டேய் என்னடா 25 இப்போ 32 33 34 கட்சிகள் அதிகமாயினே போதே, நம்ம பின்னாடி யாரா இருக்கான்னு திரும்பி பார்த்தா எடப்பாடி. ஒரு பிம்பம் உடைய போது 1 மணி 2 மணி நேரத்துல உங்களுக்கு தெரிய வந்துடும். திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியுடைய தொகுதி பங்கீடை பற்றி அதிகாரப்பூர்வமாக 2 தலைமையும் அறிவிக்கும். சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் உருவாக்கப்பட்ட கூட்டணி அல்ல, இது கொள்கை கூட்டணி. கொள்கைக்கு பின்னால் இயங்குகிற ஒரு கூட்டணி. 2022 அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகிறார். உங்களால் ஒரு நாளும் தமிழ்நாட்டை ஆள முடியாது, யூ வில் நெவர் எவர் ரூல் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. அப்படி அவங்க ஒரு நாளும் ஆள முடியாதுன்னா அதுக்கு திமுக கூட இருக்கிறது தான் காங்கிரஸ். காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்தால் மட்டுமே இந்த சங்கி கூட்டத்தை எந்த காலத்திலையும் நுழையவே விட முடியாது. அதற்கு திமுக கூட இருக்கிறது தான் அப்படின்னு அண்ணன் ராகுல் காந்திக்கே தெரியும். தொடர்ந்து நாங்கள் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம். பேச்சுவார்த்தையில கிரவுண்ட் ரியாலிட்டியை நம்ம சொல்றப்போ கூட்டணி கட்சிகள் புரிஞ்சுக்கிறாங்க. இதுவரையில் அதிமுக பேச்சுவார்த்தை குழு அமைச்சதா? இதே மல்லிகார்ஜுன கார்கேவும் ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் வரப்போது எங்கேயாவது சொன்னாங்களா? ஆனா எல்லா இடத்துலயும் அமித்ஷாவும் மோடி என்டி அலையன்ஸ் ஆட்சி தான் சொல்றாங்க. சூப்பர் சர்வனாஸ்டர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய ரஜினி சார். சார் வணக்கம். வணக்கம் சார். திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர் இழுபறியில இருக்கு, முறிய போகுது அப்படின்லாம் தொடர்ந்து இந்த குறிப்பா இந்த 4-5 நாட்களா ரொம்பவே அப்பட்டமா பேசினாங்க. முறிய போகுதுன்னே சொல்லிட்டு இருந்தாங்க. காலையில மாணிக்கம் தாகூர் அவரோட ட்வீட்ல இருந்து நமக்கு புரிஞ்சு போச்சு, ஆஹா இது முடியாது, எப்படியும் திமுக கூட தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. தனிநபர் கருத்து ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கும், ஆனா கட்சி தான் முக்கியம், தலைமை என்ன முடிவு இருந்தோ அதெல்லாம் நாங்கள் கட்டுப்படுவோம் அப்படின்ற மாதிரி படுத்தே விட்டார் ஐயா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை அவர் போட்டு விட்டார். இப்போ திரு வேணுகோபால் அவர்கள், KC வேணுகோபால் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் 4 மணிக்கு சென்னை வருகை தர இருக்கிறார் என்ற தகவல் இன்று முடிவாகி விடுமா? என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டணி? முதலாவதாக இந்த கூட்டணி எப்ப பிரிஞ்சது? இழுபறி பிரிய போது ஏதோ பிரிஞ்சு கிடக்கிற 2 அணி ஒன்று சேர்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கியது இந்த சங்கி கூட்டம். அது அவருடைய ஒரு ஆசை, காங்கிரஸ் வெளியே போயிடும். ஏன் அவங்களுக்கு இந்த ஆசைன்னா, அவங்களும் பார்த்துனே இருக்காங்க ஏதாவது கட்சி வெளியே போகுமான்னு. நேத்து 2 கட்சி திமுக ஆதரவு கொடுத்திருக்கு, இன்னைக்கு ஆம் ஆத்மி ஆதரவு கொடுத்திருக்கு. தொடர்ந்து திமுக பக்கம் சாய்கிற கட்சிகளின் எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே போகிறது. இதை அவர்களால் ஏத்துக்க முடியல. தோல்வி பயம் கண்ணில் தெரியுது. எதிரில் பாக்குறாங்க, டேய் என்னடா 25 இப்போ 32 33 34 கட்சிகள் அதிகமாயினே போதே, நம்ம பின்னாடி யாரா இருக்கான்னு திரும்பி பார்த்தா எடப்பாடி. அதுக்கு பின்னாடி பார்த்தா பாமக நான் சொல்ல மாட்டேன், அப்பா இல்ல, அப்பா தனியா இருக்கிறாரு, புள்ள மட்டும் வந்திருக்காரு. அதுக்கு பின்னாடி பார்த்தா GK வாசன். அவருக்கு எங்கடா ஓட் பேங்க் இருக்குன்னா சைக்கிள் ஷாப்ல தான் இருக்கு, நிக்குது சைக்கிள், வேற எங்கேயும் இல்லை. அப்படியே திரும்பி பார்த்தா யாருமே இல்லையடா. அதுல யாருமே இல்லாத சில கட்சிகளை இரட்டை இலக்கம் கேட்கறாங்க. இன்னைக்கு போன முறை புரட்சி பாரதத்துக்கு 1 தொகுதி கொடுத்தாங்க, அவங்க 6 தொகுதி கேட்கறாங்க. பாரிவேந்தர் ஐயா 10க்கு மேல கேட்கிறாரு. என்னடா நமக்கு வச்சுங்கிறதே 5-6 பேர் தான், இதுல இவங்க இவ்வளவு கேட்கறாங்களே, நம்மளால டிசைடே பண்ண முடியலையே, இவங்களாம் நம்ம எப்படி தொகுதி கொடுக்க போறோம்? இப்போ எதிரில் இருக்கிறவங்களாம் அட்டாக் பண்ணி நம்ம கேம் விளையாடலாம், அவங்க வெளியே வந்துருவாங்க, இவங்க வெளியே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகளுடைய கனவு, அதாவது ஒரு காணல் நீர் தான் அது இருக்கிற மாதிரி இருக்கும், அது உண்மையா இருக்காது. அந்த மாதிரி அவருடைய ஆசை
நான் மீண்டும் இல்ல சொல்றேன், மக்கள் நீதி மையம் கூட இப்ப திமுக வந்து 12 சீட்டு கேக்குறாங்கன்னு சொல்றாங்க. அதுதான் கடந்த முறை சொல்றேன். உங்களுக்கு வெறும் ராஜ்யசபா மட்டும் வாங்கிட்டு கண்டெஸ்ட் பண்ணாம உங்களுக்கு ஆதரவு எல்லாம் கொடுத்தாங்கல்ல. யா ம். நான் இன்னும் நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். ம். 2016லயும் நடந்துச்சு, 2021லயும் நடந்துச்சு. கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது ஒரு கட்டத்துல முடியறது கிடையாது. அது கேட்பாங்க. ஆசை என்பது எல்லாருக்கும் இருக்கும். ம். ஸ்டார்ட் பண்றப்போ அதிகமா ஸ்டார்ட் பண்ணாதான் நம்ம எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாவது வருவாங்கன்றது அவளுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். திமுகவை பொறுத்தவரையில நாங்க கிளியரா இருக்கோம். நிறைய நிறைய கட்சி உள்ள வந்திருக்கு. திமுகவும் அதில் சில தொகுதிகளை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். கூட்டணி கட்சிகளும் அதில் ஒத்துழைச்சி சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் வெற்றி அடைய முடியும். வெற்றி அடைய முடியும் என்பதை விட உதயசூரியன் சின்னம் அதிக இடத்துல வெற்றி பெற்றால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க முடியும் என்ற ஒரு இதுல தொடர்ந்து நாங்கள் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம். பேச்சுவார்த்தையில கிரவுண்ட் ரியாலிட்டியை நம்ம சொல்றப்போ கூட்டணி கட்சிகள் புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். IUML போன முறை 3 தொகுதியில போட்டி போட்டாங்க. அவர்கள் இந்த முறை 5 தொகுதியை கேட்டாங்க. நாங்க ரியாலிட்டியை சொன்னோம். நிறைய கட்சி உள்ள வந்திருக்கு, 2 வாங்கிக்கோங்க. 2 வாங்கிட்டு கையெழுத்தாயிடுச்சு. நான் கேட்பது, திமுக தொகுதி பங்கீட்டு குழுவை போட்டு இன்று வரையில சில கட்சிகள் முதற்கட்ட பேச்சுவார்த்தையை முடித்து விட்டன. சில கட்சிகள் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு தயாராகிவிட்டன. சில கட்சிகள் முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு வரவிருக்கின்றன. இதுவரையில் அதிமுக பேச்சுவார்த்தை குழு அமைச்சதா? இதே மல்லிகார்ஜுன கார்கேவும் ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் வரப்போகுதுன்னு எங்கேயாவது சொன்னாங்களா? ஆனா எல்லா இடத்துலயும் அமித்ஷாவும் மோடி NDA அலையன்ஸ் ஆட்சி தான் சொல்றாங்க. இதை நீங்க பார்க்கலாம், 2 சைடும் நீங்க பாக்குறீங்க. இதே செல்வ பெருந்தகை அவர்கள் இந்தியா கூட்டணி ஆட்சின்னு சொல்றது இல்லையா அவரு? அதாவது செல்வ பெருந்தகை நீங்க சொல்லுகிற அதே செல்வ பெருந்தகை சொல்லி இருக்கிறார், காங்கிரஸ் மேலிடம் முடிவு பண்ணும். நான் கேட்கறது காங்கிரஸ் மேலிடம் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இஸ் த ஒன் ஹூ டிசைட் எவ்ரிதிங். அவர் வந்து என்டிஏல என்ன சொன்னாங்க? அமித்ஷாவே என்ன சொன்னாரு? தமிழகத்தினோட தலைமை EPS தான் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? எங்கேயாவது அமித்ஷா வாயில அதிமுக தலைமையிலான ஆட்சி, எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லியிருக்காரா? பியூஷ் கோயல் கூட சொல்லிட்டாரு. கேட்பது, நீங்க திரும்பியும் வரீங்க, நீங்க இந்த சைடு செல்வ பெருந்தகை மாதிரி அந்த சைடு வந்து பியூஷ் கோயல் அப்படின்னு. நான் கேட்பது, பாஜகவினுடைய தலைமை யார்? இந்த சைடு காங்கிரஸ் தலைமை யார்? இன்னைக்கு வரைக்கும் அவங்க 2 பேர் வாயிலையும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சின்னு வந்துச்சா? கிடையாது. இந்த சைடு எடப்பாடி பழனிசாமி ஆட்சின்னு வந்துச்சா? கிடையாது. இப்போ இந்த 2 விஷயத்த நீங்க எடுத்துக்கலாம். எந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, எந்த கூட்டணி குழப்பத்துல இருக்கு. கடைசி தேர்தலில் போலிங் டேட் வரையும் குழப்பத்திலே போகும் போல. அன்னைக்கு டிடிவி தினகரன் என் கூட இருக்கிறவங்க இது அமைச்சர் ஆகலான்றார். அப்போ இது கூட்டணி ஆட்சி. அதுக்கப்புறம் வெளிப்படையாவே அண்ணன் வந்து நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு, அமைச்சர்கள் ஆகலாம், பாஜகவை சார்ந்தவர்கள் அமைச்சர்கள் ஆகலாம். இன்னைக்கு வரைக்கும் அதிமுகவும் பாஜக தொண்டர்கள் உற்சாகமாகலான்னா இந்த மாதிரி வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க யாராவது சொல்லிட்டு இருக்காங்களா? நாளைக்கு நாங்க தான் அமைச்சர்னு சொல்லிட்டு கிடையாது. அப்போ குழப்பம் வாய்ந்த அமைச்சரவையில் எங்களுக்கு இடம் வேணும்னு கேட்கலையா காங்கிரஸ்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை, நான் மீண்டும் சொல்றேன், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. இதெல்லாம் நாங்க வந்து தெளிவா இருக்கோம். அதிமுக மாதிரி நாங்க மாற மாட்டோம். மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் மோடி பங்கேற்ற கூட்டத்தில் பெரியார் படம் வைக்கப்பட்டது. வைத்த 1 மணி நேரத்திற்குள்ளாக அது அகற்றப்பட்டது என்று சொன்னால் இதற்கு ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் தலைகுனிய வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைகுனிய வேண்டும். ஒரு வருத்தம் கூட சொல்லாத ஒருவர், பெரியார் படத்தை அவமதித்ததை கூட எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்லாத நபர் எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு திமுக அந்த மாதிரி இருந்திருக்குமா? பெரியார் படம் வைக்காம போயிருந்தா அன்னைக்கு நின்று கேள்வி கேட்டு கூட்டணி வேணாம் ஒண்ணு வேணாம் விட்டுட்டு வந்திருக்கும். சுயமரியாதை உள்ள ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதிமுக எல்லாத்தையும் அடகு வச்சிருச்சு. பெரியாரை அடகு வச்சுட்டாங்க, அண்ணாவை அடகு வச்சுட்டாங்க. அண்ணா உருவாக்கி, அதாவது அண்ணாவின் பேரிலே ஒரு கட்சியை நடத்தி கொண்டு அண்ணாவை அவமதிப்பதை உண்மையான திமுக காரன் கூட அதை ஏத்துக்க மாட்டான். தயவு செய்து எலெக்ஷனுக்கு முன்னாடி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன், தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போயிட்டு தயவு செய்து உங்க கட்சி பேரை கொஞ்சம் மாத்திருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அண்ணாவின் பேரை அவமதிப்புக்கு நான் ஏத்துக்க மாட்டேன், ஒவ்வொரு திமுக தொண்டனும் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா அண்ணா என்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியவர். அண்ணா கொட்டும் மலையில் ராபின்சன் பூங்காவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி இன்றைக்கு 75 ஆண்டு கால ஆலமரமாக இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் பேரறிஞர் அண்ணா. அவருடைய பேரிலே கட்சியை நடத்துவதை
நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த மாதிரி ஒரு இழிவான செயல்களிலே அவர்கள் ஈடுபடும் போதும் வாயை திறக்காத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயவுசெய்து பேரை மாத்துங்க. இப்போ காங்கிரஸ் முடிவாகி விட்டதா? இப்போ வேணுகோபால் அவர்கள் வர்றாரு. இப்போ கையெழுத்து ஆயிடுமா இன்றைய தினம்? ஏன்னா இப்போ ராஜ்யசபா வந்து காங்கிரஸுக்கு வந்து ஒதுக்கப்படுவதாக செய்திகள்லாம் வந்தது. இப்போ நாளைய தினத்தோட அந்த வேட்புமனு தாக்கலுடைய கெடுவும் முடிவடைகிறது. அநேகமாக இன்று இரவு அல்லது நாளை காலைக்குள்ளார வந்து முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்க எக்ஸ்க்ளூசிவ் கூட போட்டுக்கோங்க சார். ம். திமுக காங்கிரஸ் கூட்டணி 100% உறுதியாகிவிட்டது. எப்ப உறுதியாகன்னு கேக்குறேன். கொள்கை கூட்டணியா நாங்க வந்து எல்லாம் ஒன்னாதான் இருக்கோம். எங்க பிரிஞ்சோம்? இன்னைக்கு சொல்றேன், திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியானது, உறுதியாகிவிட்டது. அப்படியே கொஞ்சம் நம்பர் எக்ஸ்க்ளூசிவா சொல்லிட்டீங்கன்னா தொகுதி பங்கீடு நம்பர்ஸ் அதிகாரப்பூர்வமாக இன்னும் சில மணி துளிகளில் வரும். கண்டிப்பாக வரும். நீங்க எதிர்பார்த்தது கிடைக்கும். சில பேர் மயக்கம் அடையலாம், தூக்கத்தை இழக்கலாம். என்னடா இது இலவு காத்த கிளி போல இந்த டோரெல்லாம் திறந்து வச்சுமே, இவங்க வருவாங்க அவங்க வருவாங்கன்னு யாருமே வரலையடான்னு சொல்லி சில பேர், யார் சார் விஜய் சொல்றீங்களா, புலம்பலாம். அப்படி சொன்னவங்கள நான் சொல்றேன் சார், நான் யாரும் பேர்லாம் சொல்ல மாட்டேன். புலம்பலாம். கொள்கை கூட்டணியாக நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இது சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் உருவாக்கப்பட்ட கூட்டணி அல்ல. இது கொள்கை கூட்டணி. கொள்கைக்கு பின்னால் இயங்குகிற ஒரு கூட்டணி. 2022 அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகிறார். உங்களால் ஒரு நாளும் தமிழ்நாட்டை ஆள முடியாது. யூ வில் நெவர் எவர் ரூல் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. அப்படி அவங்க ஒரு நாளும் ஆள முடியாதுன்னா அதுக்கு திமுக கூட இருக்கிறது தான் காங்கிரஸ். காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் இருந்தால் மட்டுமே இந்த சங்கி கூட்டத்தை உள்ளே வர எந்த காலத்திலையும் நுழையவே விட முடியாது. அதற்கு திமுக கூட இருக்கிறது தான் அப்படின்னு அண்ணன் ராகுல் காந்திக்கே தெரியும். அதனால ஒரு பிம்பம் உடைய போது இன்னும் ஒரு மணி 2 மணி நேரத்துல உங்களுக்கு தெரிய வந்துடும். திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியுடைய தொகுதி பங்கீடை பற்றி அதிகாரப்பூர்வமாக 2 தலைமையும் அறிவிக்கும். அது வரையில நீங்க வந்து நம்பர் சொல்லுங்க, எவ்வளவு நம்பர்ஸை வந்து சொல்லக்கூடியது எங்களுடைய அதிகாரப்பூர்வமாக திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கும். அதனால நிறைய பேர் காத்திருந்தார்கள். காத்திருந்தவர்களுக்கெல்லாம் நன்றி. இந்த முறை உங்களுக்கு கிடைத்தது வெறும் இலை மட்டும்தான். வெறும் இலையை வச்சுட்டு நீங்க தேர்தலை சந்திங்க. இப்போ இந்த இடைப்பட்ட காலகட்டத்துல காங்கிரசினுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் பேசியவைகள், அதற்கு நீங்க ரியாக்ட் பண்ணது, இவையெல்லாம் தொண்டர்கள் மத்தியிலே ஒரு மனக்கசப்பையும். ஒரே சந்தேகம், அடுத்த கட்ட தலைவர்கள் யார சொல்றீங்க? திமுகவிலையும் சொல்றேன், நான் காங்கிரஸையும் சொல்றேன். இல்ல, எனக்கு காங்கிரஸ்ல அடுத்த கட்ட தலைவர் யாருன்னு தெரிஞ்சா நான் தெரிஞ்சுப்பேன். இப்போ மாணிக்கம் தாகூர் அவர்கள், மாணிக்கம் தாகூர் அடுத்த கட்ட தலைவர் என்று நீங்க நினைக்கிறீங்களா? ஏன் நாடாளுமன்றத்தோட கொறடா இல்லையா அவரு? நாடாளுமன்றத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், அடுத்த கட்சியினுடைய கொறடா அவர் இல்ல இருக்கட்டும். அவர் அடுத்த கட்ட தலைவர். நான் சொல்றது நாடாளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்றத்தில் செயல்படுவது என்பது வேறு. கட்சியில அவருக்கான இடம்னா கட்சியில என்ன பொறுப்புல அவர் இருக்கார். நீங்க அடுத்த கட்ட தலைவர் என்று போற போக்குல அவர் சொல்லிவிட முடியாது. நான் சொல்லுவது, நீங்க தலைமை என்பது நான் சொன்னதுதான் மல்லிகார்ஜுன கார்கேவும் அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் தான். இவங்க 2 பேர் தான் டிசைடிங் அத்தாரிட்டி. நீங்க வந்து தனிப்பட்ட கருத்துக்கெல்லாம் நான் வந்து ரியாக்ட் பண்ண முடியாது. மாணிக்கம் தாகூர் என்ன சொன்னாலும் அது அவருடைய சொந்த கருத்து. நீங்க அதை வந்து அடுத்த கட்ட தலைவர் பேசிட்டாரு அப்படின்லாம் திமுக ஏத்துக்காது. ராகுல் காந்தி சொன்னாரா, மல்லிகார்ஜுன கார்கே சொன்னாரா? இவங்க எக்ஸ்ட்ரீமா இந்த தலைவர்கள் எல்லாம் பேசும்போது தளபதி அவர்கள் ரியாக்ட் பண்ணாரு. இலேசாக நம்முடைய அமைச்சர் ராஜகண்ணப்பன் போன்றவர்கள் எல்லாம் பேசினாங்க. அதன் பிறகு ரிப்பீட் ஆச்சா அது திமுகவில் அந்த மாதிரியான பேச்சுகள்? இல்ல, கட்டுப்படுத்தப்பட்டதல்லவா? கட்டுப்படுத்தப்பட்டது என்று சொல்வதை விட எங்கள் தலைமை கிளியரா சொல்லிடுச்சு, கூட்டணி பற்றி யாரும் பொது வெளியில பேசக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை காங்கிரஸ் தலைமை, டெல்லி தலைமை கூறுவதில் என்ன சிக்கல் அவர்களுக்கு? கூட்டணி குறித்த அறிவிப்பு இது வந்து என்னைக்குமே எல்லா பேச்சுவார்த்தையுமே எல்லா கட்சியும் சொல்றதுதான். கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது யாரும் அதை பத்தி பொது வெளில பேசக்கூடாது. ஏன் மாணிக்கம் தாக்கூர் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு இன்வெஸ்டிகேஷன் போகுது, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும், அந்த கேஸை பத்தி வெளியே பேசக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போறப்போ, ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டு இருக்கிறப்போ, அந்த பேச்சுவார்த்தையில சில விஷயங்கள் இது விவாதிக்கப்படும், சில விஷயங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும், சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த மாதிரி வந்து பேச்சுவார்த்தை சென்று கொண்டு இருக்கும் போது பேசக்கூடாது என்பது நாகரிகம். அந்த நாகரிகத்தை வலியுறுத்தியது திமுக. அதனால அவங்க பேசல. நீங்க வந்து கட்டுப்படுத்தப்பட்டார்களா, கட்டுப்படுத்தப்படவில்லையானா
எல்லாரும் எங்களுடைய கூட்டம் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. 234 தொகுதிகளிலும் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற பெயரிலே கூட்டத்தை 234 தொகுதிகளிலும் நிறைவு செய்திருக்கிறோம். ஏன் நான் அதை சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி மோடியை வச்சுட்டு பேசுறாரு. நாங்கள் என்டிஏ கூட்டணி பிரச்சாரத்தை தொடங்கி விட்டோம், எதிரணியில இருக்கிற திமுக கூட்டணி இன்னும் தொடங்கவே இல்லை. ஆனா எடப்பாடி பழனிசாமி அண்ணவர்களே, நாங்க திமுக பிரச்சாரத்தை தொடங்கி 1 வருஷம் ஆகுது, சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி 1 வருஷம் ஆகுது. நீங்க கூட்டணியோட பிரச்சாரம் கூட ஸ்டார்ட் ஆகலன்னா நீங்க கதவை திறந்து வச்சா ஒருத்தரும் உள்ள வரல, அதனால நீங்க ஈஸியா நடத்திடுறீங்க. டே டு டே வந்துட்டே இருக்காங்க என் கூட. ஸோ வந்துட்டு எல்லாரையும் அரவணைச்சு நாங்க கூட்டம் நடத்த கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களை மாதிரி யாரும் வரலன்றதுக்காக கூட்டத்தை உடனடியாக நடத்திட முடியாது. அதனால எங்களுக்கு இன்னும் சில கட்சிகள், இன்னும் பல கட்சிகளே சொல்லுவேன், நான் வந்து சொல்றேன் சிலன்றதை விட பலன்னு சொல்றேன், பல கட்சிகள் வரவிருக்கிறது. அந்த பல கட்சிகளை வைத்து ஒரு மாபெரும் கூட்டம் இந்திய நாடே வைக்கக்கூடிய அளவிற்கு அந்த கூட்டம் நடைபெறும். தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஜெல் ஆகாத தன்மை ஏற்பட்டுரும். இப்போ திமுக தொண்டர்களும் ரொம்ப தோய்வு அடைஞ்சிருப்பாங்க இப்படிப்பட்ட பேச்சுக்களை பொதுவெளியில் பேசும்பொழுது. ஒரு இரு தொண்டர்களும் பரஸ்பரமா வந்து பணி செய்ய மாட்டாங்க. இப்போ கடந்த தேர்தல்கள் எல்லாம் வந்து ஓரளவு அக்ரிமெண்ட் ஆனாலும் கூட இப்போ இந்த தேர்தலில் வந்து இப்படிப்பட்ட பேச்சுக்கள் வெளிப்படுத்தியதனுடைய எதிர்வழியாக திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி தலைவர்கள் வேணா வந்து மேடையில ஏறி ஒரு சேர நிக்கலாம், தொண்டர்கள் வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுது. டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை திமுகவினுடைய தொண்டன் கூட எடப்பாடி பழனிசாமி அந்த அளவு விமர்சிச்சிருக்க மாட்டார். அந்த அளவு தரந்தாலும் விமர்சிச்சார். ஏங்க அவர் கூட கூட்டணி சேரதுன்னா தூக்குமாடி சொல்றீங்களா அப்படின்னு டிடிவி தினகரன் சொன்னார். இப்ப அவங்க சேர்ந்துட்டாங்க. இப்ப நீங்க வந்து ஏன் அவங்க ஜெல் ஆகலையா நீங்க வந்து கேட்க வேண்டியது தானே. விமர்சனம் வைக்கிறோமே, கேட்கிறோம்ல. இப்ப அதிமுக உங்க ஜெல் ஆகலையா கேட்கதான் செய்யறோம். ஜெல் ஆகலையா அவங்க ஜெல் ஆனாங்களா ஆகலையா? இல்ல நிச்சயமா அந்த அந்த மிக பெரும் கேள்வி இருக்கிறது. இப்ப டிடிவி தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எப்படி ஒரு சேர இருக்க முடியும்? அவர் எடப்பாடியுடைய எதிர்ப்பு வாக்குகளை தானே அவர் பெற்றார். இவ்வளவு தரம் தாழ்ந்து விமர்சித்தவர்கள் ஜெல் ஆக முடியாது, ஜெல் ஆக முடியவில்லை என்றாலும் கூட்டணிக்காக சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் சேர்ந்திருக்கிறாங்க. அது ஒரு பக்கம். ஆரோக்கியமான விமர்சனத்தை அவங்க அதிகமா சீட்டு வேணும்னு கேட்கறதோ அவங்களுடைய கோரிக்கையான ஆட்சியில் பங்கு அதிகாரத்துவோ அது தமிழ்நாட்டுல என்னைக்குமே செல்லுபடியாகும். தமிழ்நாட்டுல வீழ்த்திடணும்னு சொல்லி ஒரு உயர்ந்த எண்ணத்தோட தேமுதிக உள்ள வந்துச்சா? அதிமுக இத்தனை காலமா உங்களோட கூட்டணியில இருக்கு. ரொம்ப உயர்ந்த எண்ணமா 2014 மோடியை பிரதமர் ஆக்காமல் ஓய மாட்டேன் சொன்ன வைகோ நல்ல கூட்டணி. அதுக்கப்புறம் நம்ம திமுக வந்திருக்காரு தொடர்ந்து. 2011 to 2016 அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி நல்லா புரிஞ்சுக்கணும். 2016ஆம் ஆண்டு மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்பட்டதற்கான எண்ணம் ஆளுங்கட்சியை அகற்ற வேண்டும் என்பதற்காக. அன்னைக்கு ஆட்சியிலிருந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களை அகற்ற வேண்டும் என்பதற்காக தனியாக மக்கள் நல கூட்டணியை உருவாக்கினர். திமுகவோட காரியகர்த்தாவினோட நாவிலிருந்து இந்த 2016 சமகாலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் கூட்டணி மீது என்னென்னவெல்லாம் விமர்சனம் வைத்தது என்று என்னால் வீடியோ காட்சியோடு தற்போது காட்ட. நீங்க வந்து வீடியோ இதை காட்டுங்க, நான் அதை சொல்லி முடிச்சிடறேன். 2016ஆம் ஆண்டு அதற்காக உருவாக்கப்பட்டது. ஒரு தொகுதியில் கூட அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. வெற்றி பெற முடியாத போதில் அவங்க சிந்திக்கிறாங்க, அதிமுகவை அகற்றிவிட வேண்டும், இதற்கு மக்கள் நல கூட்டணி என்று நம்ம பேரை வச்சுக்கிறோம். அப்போ மக்கள் நலனிலே அக்கறை கொள்ளுகிற கூட்டணியாக யாரை தலைமை தாங்கினால் வர முடியும் என்று அவர்கள் சிந்தித்தார்கள். சிந்தித்த தலைவர், சிந்திக்க வைத்த தலைவர் எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதனால அன்னைக்கு வந்தவங்க இன்னைக்கு வரைக்கும் மக்கள் நல கூட்டணி என்று மக்களின் நலனில் அக்கறை கொள்ளுகிற ஒரே கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி தான் என்றுதான் அன்றைக்கு உருவாக்கப்பட்ட மொத்த டீம் இங்கதான் இருக்கு. காரணம் இன்னைக்கு மக்களுக்குரிய ஆட்சியை இன்றைக்கு திமுக நடத்தி வருகிறது. ஆனால் அந்த காலகட்டத்தில் மக்கள் நல கூட்டணி அதிமுகவினுடைய பி டீமாக செயல்படுகிறது. ஜெயலலிதாவுடைய கைப்பாவையாகத்தான் வைகோ மற்றும் இவர்கள் எல்லாம் செயல்படுகிறார்கள். அவர்கள் அதிமுகவின் மீது வைக்கக்கூடிய விமர்சனத்தை விடவும் திமுகவின் மீது தான் விமர்சனம் அதிகமாக வைக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த தேர்தலுக்கு பிறகு கூட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் கலைஞர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது நேரில் வந்து பார்க்கும் பொழுது உங்களோட தொண்டர்கள் அடித்து விரட்டினார்கள் திரு வைகோ அவர்களை. அரசியல் விமர்சனம் என்பது அந்த நேரத்திலே விமர்சனம் என்பது எல்லார் மீதும் எதிரணியிலே இருப்பவர்கள் மீது எல்லாரும் வைப்பார்கள். அதுதான் ஆரோக்கியமான ஒன்று. 2016 அவர் எவ்வளவு வீரியமா அப்படிப்பட்ட விமர்சனத்தை வச்சார் திரு வைகோ அவர்கள். அதாவது வழி மாறி சென்றவர்கள் அது தவறான வழி என்று உணர்ந்து கொண்டு இன்னைக்கு அண்ணன் வைகோ அவர்களுடைய ஸ்பீச் எடுத்து பாருங்க.
முழுக்க முழுக்க தலைவர் தளபதி அவர்கள் மீண்டும் ஆட்சி கட்டல அமர வைக்க வரை நான் ஓய மாட்டேன்னு சொல்றாரு மதிமுக பொதுச் செயலாளர். மாறிட்டாருன்றீங்க? இல்ல எங்களுடைய கூட்டணிக்கு வந்துக்கிறார். கூட்டணி கட்சியினுடைய எட்டு யாரு? நீங்க அதிமுகல தான் யாரு முதலமைச்சர் வேட்பாளர்னு தெரியாத குழப்பத்துல இருப்பாங்க. இன்னைக்கும் சொல்றோம், வெளிப்படையா சொல்றோம், அடுத்த முதல்வர் எங்களுடைய தளபதியார் அவர்கள் தான். ஒற்றை குரலாக எல்லா கூட்டணி கட்சி ஒழித்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு டிடிவி தினகரன் ஏத்துக்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர்னா. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல போயிருக்கு. நீங்க என்னத்தை பார்க்கணும்னா, கடந்த அந்த 2011 இருந்து 2021 வரை ஒரு அலங்கோல ஆட்சியை நடத்தியது அதிமுக. இன்னைக்கு திமுக ஆட்சி சரியில்லை, திமுக ஆட்சி சரியில்லைன்னு எப்படி பேசுறாங்கன்னு தெரியல. நான் வந்து ஒரு தொகுதி ஒரு நீங்க வந்து தமிழ்நாட்டை பத்தி பேசுறீங்க அப்படின்றத விட நான் வந்து தமிழ்நாட்டை பத்தி பேசினா இன்னும் கொஞ்சம் நேரம் எடுக்கணும். ஒரு தொகுதியை பத்தி பேசுறேன். ஜோலார்பேட்டை தொகுதின்னு ஒண்ணு இருக்கு. அந்த தொகுதியில 10 ஆண்டு காலமாக அமைச்சரா சிட்டிங் அமைச்சரா இருந்த ஒரு KC வீரமணின்னு சொல்லிட்டு அவர் செய்ய முடியாத, அது அமைச்சர் தொகுதியா இருந்துச்சு. அவர் அமைச்சர் இருந்தார், அவர் எதுவுமே செய்யல. மக்களுக்கான திட்டங்களை என்னத்தை கொண்டு வந்தார்னா எதுவுமே கொண்டு வரல. 10 ஆண்டு காலமாக அமைச்சரா இருந்தார். ஆனால் இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அங்கே வந்து செயல்படுபவர், ஒரு சாதாரண ஒரு மாவட்ட செயலாளர், சாதாரண மாவட்ட, அதாவது படிப்படியா வந்தவர். அவர் வந்து என்னென்னலாம் செஞ்சிருக்காரு, திமுக ஆட்சியில் என்னென்னலாம் அங்க ஒரு திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அங்க என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க பார்த்தா 650 கோடியில மெடிக்கல் காலேஜுக்கான பணிகள் சென்று கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி 9.50 கோடி மதிப்பீட்டுல புதிய அரசு தொழில் பயிற்சி கல்லூரி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி 4.35 கோடி மதிப்பீட்டுல ஜோலார்பேட்டில் உள்ள பெண்கள் மேல்நிலை பள்ளியில 14 வகுப்பறைகள் கட்டடம் கட்டும் பணி வந்து நடைபெற்று வருகிறது. அதே மாதிரி 3.63 கோடி மதிப்பீட்டுல ஜோலார்பேட்டையில வந்து மாதிரி மேல்நிலை பள்ளி வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பள்ளிக்குன்னு உயர்கல்விக்குன்னு இவ்வளவு திட்டத்தை சொல்லிக்கிறேன். நான் சொன்னது பள்ளி கல்வித்துறையில உயர்கல்வித்துறையில என்னென்ன சாதிச்சிருக்கணும். இந்த மாதிரி பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறைன்னு சொல்லிட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியாக இருக்கக்கூடிய ஜோலார்பேட்டை இன்னைக்கு வந்து புதுப்பொழிவு பெற்று இருக்கிறது. 10 ஆண்டு காலமாக அமைச்சராக இருந்தவர் இதே மாதிரி ஒரு லிஸ்ட்டை காட்டுவாருன்னா அவரால் முடியாது. ஏன்னா இன்னைக்கு நீங்க இந்த ஜோலார்பேட்டை தொகுதியை நான் பேசுறேன், 234 தொகுதியில திமுக சட்டமன்ற உறுப்பினர் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லா தொகுதியிலும் இந்த மாதிரி சாதனை என்னால காட்ட முடியும். திமுக சட்டமன்ற உறுப்பினர் எங்கெங்கெல்லாம் இல்லையோ அங்கேயும் திமுக செய்த திட்டங்களையும் சாதனைகளையும் என்னால சொல்ல முடியும். 234 தொகுதிகளுக்கு என்னென்ன திமுக செஞ்சிருக்குன்னு என்னால சொல்ல முடியும். இதே சாதனையை 10 ஆண்டு காலமாக அதிமுக இதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு 10 ஆண்டு காலமா என்ன செஞ்சாங்கன்னு காட்ட முடியுமா? காட்ட முடியாது. அப்ப 10 ஆண்டு காலமாக மக்கள்லாம் கொதித்தெழுந்து இந்த ஆட்சியை வேணும்னு தூக்கி போட்டாங்க. மீண்டும் திமுக 5 ஆண்டு காலமாக இன்ப அதிர்ச்சி, தேர்தல் வருகிற காலம் 5000 வழங்குகிறார்கள். சார் 5 ஆண்டுமே அவங்களுக்கு இன்ப அதிர்ச்சி தான். 5 ஆண்டு காலமும் அவர்கள் வந்து நல்லா தான் இருக்காங்க. இன்னைக்கு 5000 ரூபாய் தர்றதுனால நீங்க 5000 ரூபாய் தேர்தல் வருகிறது, இது வந்து தேர்தலுக்காக தரீங்க அப்படின்னு சொல்ல. மகளிர் உரிமை தொகை எப்ப கொடுத்தது? அதாவது தேர்தல் வச்சு மனதில் வச்சு கொடுத்ததா? இன்னைக்கு தொடர்ந்து அதாவது நாங்க செயல்படுத்திட்டு வரோம். இலவச அதாவது பேருந்து, இன்னைக்கு மகளிருடைய பேருந்து வந்து ஆட்சிக்கு வந்தனே செயல்படுத்தணும். அந்த மாதிரி தொடர்ச்சியா 5 ஆண்டு காலமாக நாங்க வந்து திட்டங்களை செஞ்சு வரோம். ஏதோ தேர்தலுக்காக தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு இவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் அப்படின்லாம் போற போக்குல சொல்ல முடியாது. 234 தொகுதியில் திமுக பல திட்டங்களை செய்திருக்கு. இந்த வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ்ல இன்னும் செய்ய போறோம். அடுத்த ஆட்சி இன்னும் அதிகமா செய்ய போறோம். இறுதியான ஒரே ஒரு கேள்வி, இப்போ வரக்கூடிய 9ஆம் தேதி மாநில மாநாடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் நடக்குது. அதுல திரு ராகுல் காந்தியும் வந்து பங்கேற்பார். ராகுல் காந்தி மற்றும் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு சேர அந்த மேடையில் வந்து ஏறுவார்கள் என்றெல்லாம் கூறப்படுகிறது. இது பற்றி நிறைவான கருத்து மிக சுருக்கமா? இல்ல, அது வந்து என்னை பொறுத்தவரை திமுகவினுடைய மாநாடு, திமுக சார்பாக 9ஆம் தேதி நடைபெறுகிற மாநாடு. அது மாதிரியான தகவல் இல்லை. கூட்டணி கட்சிகளுக்கென்று ஒரு பொதுக்கூட்டமும் மாநாடும் ஏற்பாடு செய்யப்படும். அதில் கூட்டணி நாட் ஒன்லி ராகுல் காந்தி, கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லாரும், நான் தான் சொன்னேன், இந்திய நாடே வைக்கக்கூடிய அளவிற்கு அந்த கூட்டம் அமையும். அந்த கூட்டம் ஆன் லோடிங். நீங்க மதுரையில தென்மண்டலங்கள்ல ஓபிஎஸ் வந்துட்டாருன்னு அர்ஜென்டா மதுரையில பிக்ஸ் பண்ற கூட்டம் கிடையாது. நாங்கள் எல்லா தலைவர்களையும் மேடை ஏற்றி ஒரு மாபெரும் கூட்டம், அதிலே முழக்கப்படுகிற முழக்கம் இந்தியா முழுவதும் ஒலிக்கும். வருகிற 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கு ஒரு அச்சாரமாக 200 தொகுதிகளுக்கு மேல் சென்று 220க்கு மேல் சென்று க்ளோஸ் டு 234 ஜெயிக்கிறது கூட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால தொடர்ந்து நல்ல பல திட்டங்களை செய்து வருகிறோம். திட்டங்கள் தொடர வேண்டும் என்றால் மீண்டும் திமுக ஆட்சி தொடர வேண்டும் என்று மக்கள் மனதில் முடிவு செய்திருக்கிறார்கள். அந்த முடிவு செய்ததின் வெளிப்பாடு 2026 தேர்தல் அன்றைக்கு மக்களுடைய வாக்குகளாக எதிரொலிக்கும். நிச்சயமா சார். காங்கிரஸ் திமுக கூட்டணி இடையே அந்த தொகுதி உடன்பாடு மிக விரைவில் ஒரு சில மணி நேரங்களில் வந்து கையெழுத்தாகிடும் என்ற ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு தகவலை எங்க நேயர்களுக்கு கொடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.
ரமலான் பெருநாள் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.